ரைட். இன்னைக்கு சைக்காலஜி சீரீஸ்ல நுண்ணறிவு சோதனையின் அடிப்படையில எப்படி நம்ம மனிதர்களை தரம் பிரிக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட், ஓகே. இப்ப ஐக்யூ, தட் இஸ் இன்டெலிஜென்ட் கோஷன். ஓகே. வகைப்பாடு. ஓகே. தென் வாட் அபவுட் த பர்சன்டேஜ்? இப்ப 140க்கு மேல எடுத்தாங்க அப்படின்னா அவங்க தான் மேதைகள். அப்ப மேதைகள் எவ்வளவுதான் இருக்காங்க? 1% இருக்காங்க. அப்படியே உல்டாவா பாத்தீங்கன்னா 0ல இருந்து 69 வரைக்கும் எடுத்தாங்கன்னா அவங்க தான் யாரு? பேதையர், மூடர்கள், முட்டாள்கள். அது எவ்வளவு இருக்காங்க? 1% இருக்காங்க. அப்ப மேதைகளும் மூடர்களும் உலகத்துல எவ்வளவுதான் இருக்காங்க? 1% தான் இருக்காங்க. ரைட், ஓகே. 120 to 139 மீத்திறன் மிக்கவர்கள் 5%. 110 to 119 திறன் மிக்கவர்கள் எவ்வளவு இருக்காங்க? 14%. அப்ப 90ல இருந்து 109 வரைக்கும் இருந்தா சராசரி திறன் ஆவரேஜ் எவ்வளவு? 60%. ஓகே. 80 to 89 ஸ்லோ லேர்னர்ஸ் மெதுவாக கற்போர் எவ்வளவு? 14%. 70 to 79 மந்த மாணவர்கள் அப்படிங்கிறது 5%. அப்ப இந்த பர்சன்டேஜை வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் ஐக்யூ டெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்? மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் இன்டு 100. அப்ப மென்டல் ஏஜ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் குரோனாலஜிக்கல் ஏஜ். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும், நெகட்டிவ் வேல்யூல இருக்கவே இருக்காது. ரைட்டா? ரைட்.